ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் தான் உங்க சுமையா மேம் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல 9th அண்ட் 10th சம் தான் பார்க்க போறோம். இது ரெண்டுமே வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான். சரிங்களா? சரி வாங்க 9th சம் பார்க்கலாம். Neelavan can walk 4.5 kilometer in an hour. How much distance will he cover in 3.5 hours? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பர்சன் 4.5 கிலோமீட்டர் 1 ஹவர்ல வாக் பண்ணாருன்னா சேம் அது 3.5 கிலோமீட்டருக்கு எவ்வளவு தூரம் நடப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக்லேட் 2 rupees. அப்போ 5 சாக்லேட் எவ்வளோ? என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாரும் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 5 2s are 10ன்னு சேம் அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஹவு மச்ன்னு கொடுத்தா வாட் யூ ஷுட் டூ? யூ ஹேவ் டு டூ த மல்டிப்ளை. கிளியா? ஸோ இது வேர்ட் ப்ராப்ளம்ஸுங்கிறதுனால வேர்டிங்ஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நீலவன் கேன் வாக் 400 கிலோமீட்டர் இன் அன் ஹவர். ஸோ டிஸ்டன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஹவு மச் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருக்காரு ஃபர்ஸ்ட், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டிங்ஸாக எழுத போகிறோம். டிஸ்டன்ஸ் கவர்ட் பை நீலவன், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டிங்ஸ். இன் 1 hour, 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு? எவ்வளோ? 4.5 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? டிஸ்டன்ஸ் கவர்ட் பை நீலவன் இன் 3.5 hours. ஸோ 3.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்றாரு? ஸோ வாட் யூ ஷுட் டூ? we have to do the multiply. 4 into 1 by 2 multiply by 3 into 1 by 2. What type of fraction this is? This is mixed fraction. Mixed fraction we have to change into the improper. Very good, Ragul. ஸோ நம்ம வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர். ஓகே, இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக போடுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை கிளியராக தெரியணும்னா பிஃபோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு பிஃபோர் சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. அந்த சம்ஸில் நான் வந்து எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ என்ன வரும் பாருங்க. 2 4s are 8, 8 plus 1 9 by 2 into 3 2s are 6, 6 plus 1 என்ன கிடைக்கும்? 7 by 2. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளைக்கு என்ன பண்ண தேவையில்லை, கிராஸ் போடட்டோ எல்சிஎம் போட தேவை இல்லை. ஸோ நம்ம டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. காமனாக எல்சிஎம் 2 எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன, சாரி 2 கிடையாது, 2 2s are என்னன்னு கிடைக்கும்? நமக்கு 4ன்னு கிடைக்கும். 9 7s are எவ்வளோ கிடைக்கும்? 63. ஓகே, இது வந்து நமக்கு எதை கன்வெர்ட் பண்ணது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸா. இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். வி ஷுட் டூ டிவைட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம 63யை 4th டேபிளால் டிவைட் பண்ணுவோம். 4 1s are 4. சப்ராக்ட் பண்ண we had to get 223. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் 4 5s are how much? 4 5s are 20. Again we had to subtract, we should get 3. This is our quotient, this is our remainder. Sorry கொஞ்சம் மறைச்சு. ஸோ இது நம்மளுடைய கோஷன், இது ரிமைண்டர், இது நம்மளுடைய டிவைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா கோஷன்ட் இன்டூ ரிமைண்டர் பை டிவைஸ். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது இப்படி தான் எழுதுவோம். பாடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் எல்லா சம்ஸ்லையும் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ நம்மளுடைய கோஷன்ட் என்னன்னு கிடைக்கும் பாருங்க. கோஷன்ட் என்ன இருக்கு? 15 இன்டூ ரிமைண்டர் என்ன இருக்கு? 3 பை டிவைசருங்கிறது 4. யூனிட் இஸ் மஸ்ட் கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து வேர்ட் ப்ராப்ளம்ங்கிறதால லாஸ்ட் சென்டென்ஸும் எழுதணும். என்னன்னு எழுதுவோம்? 15 3 by 4 கிலோமீட்டர் he covered in எத்தனை ஹவர்ஸ்ல? 3.5 ஹவர்ஸ்ல கவர் பண்றாரு. இதான் நம்முடைய 9th சம். கிளியருங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 9th சம். ஷால் வி மூவ் ஆன் டு 10th சம்? ஸோ 10th சம்மோட கொஸ்டின் பாருங்க. ரவி bought a curtain of length 15 3 by 4 meter
If we cut the curtain into small pieces, each of length to 1/4 meter, then how many small curtains will he get? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரவி வந்து ஒரு பெரிய கர்டைன் வாங்குறாரு. அவருடைய டோட்டல் வந்து 15 3/4 மீட்டர்க்கன்னா, அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறாரு. அதோடைய லென்த்து வந்து 2 1/4 இருக்கும்போது, எத்தனை பீசஸ் அவர் வந்து அந்த பெரிய லென்த் ஆஃப் கர்டைன்ல கட் பண்றாரு. இதுதான் சரிங்களா? ஸோ நமக்கு என்ன பண்ணணும் இப்போ இதுக்கு we have to do multiplication. நமக்கு ஆப்பரேஷன்ல என்ன ஆப்பரேஷன் வரும் இதுக்கு? ஒரு பெரிய பார்ட்டிற்கு சின்ன சின்ன பார்ட்டா பண்றோம். எத்தனை பண்ண முடியும்? ஸோ வெரி குட். we have to do the division கண்ணா. வெரி குட் கவின். ஸோ இது வந்து என்ன சொல்யூஷனை பார்க்கலாம் வாங்க. வேர்ட் ப்ராப்ளம்ஸுங்களா? ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே பாருங்க. curtain of length. Ravi bought a curtain of length. So இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளமா வச்சுக்கோங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதான கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ரைட் Ravi bought a curtain of length. ஓனா ஏத தெரியலனா இப்படி கூட நீங்க கொஸ்டின்ல இருந்து கூட எடுத்து எழுதலாம். தப்பு கிடையாது. எவ்வளோ 315 3/4 மீட்டர். And if we cut the curtain into small pieces each of length. சப்போ நமக்கு என்ன வரும்? each of length எந்த length curtain ஓகேங்களா? அப்போ நீங்க செகண்ட் வேர்டிங்ஸ் என்ன எழுதலாம்? each curtain length எழுதலாம் சரிங்களா? அப்படி இல்லைனா லென்த் ஆஃப் ஈச் கர்டைன்ஸ் கூட எழுதலாம். நோ ப்ராப்ளம். 2 1/4 மீட்டர். இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? how many small curtains. how manyனா எவ்வளோ நம்பர்னு சொல்லலாம் சரிங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? நம்பர் ஆஃப் ஸ்மால் curtains. So we have to do what? Division. 15 3/4 divided by 2 into 1/4. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியருங்களா? So what we should do? இது வந்து mixed fraction. We have to change into improper. 15 into 4 plus 3 divided by 4. சரிங்களா? 15 4 எவ்வளோ? 60. 60 plus 3 63. அப்போ என்ன கிடைக்கும்? 63 divided by 4. division symbol. 4 2s are 8. 8 plus 1 9/4. இப்போ நம்ம சிம்பிள் டிவிஷனா இருக்குது. மல்டிப்ளையா சேஞ்ச் பண்ணும்போது டிவிஷனுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் ரெசிப்ரோக்கலா ஆகும்னு போன சம்ஸ்லயே சொல்லியிருக்கோமா இல்லையா? 64 divided by 3 into 4/9 கிடைக்கும். ஸோ நம்ம இது 2 4 கேன்சல் பண்ணலாங்களா? யா இது ரெண்டுமே 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? எவ்வளோ டைம்? 3 3s are 9, 3 2s are 6, 3 1s are 3. What we had to get? 21/3. Again இது எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும்? 3 7s are 21. ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்மால் பீசஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 4 கிடைச்சிருக்கு சரிங்களா? ஸோ therefore நமக்கு எத்தனை ஸ்மால் பீசஸ் கர்டைன்ஸ் கிடைச்சிருக்கு? the 7 small curtains he will get. clear? இதுதான் நம்மளுடைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ். சால்வ் ஆயிடுச்சு. சாரி கொஞ்சம் மறைச்சிச்சு. சாரி. 7 small curtains he will get. clear students? இந்த 9th and 10th சம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இது ரெண்டு வேர்ட் ப்ராப்ளம்ஸும் கிளியராக இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.